ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு ஒரு மீன் வறுவல் பார்க்கலாம். ஷீலா மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், முள்ளும் அதிகமாக இருக்காது. நீங்கள் குழந்தைங்க கூட தாராளமாக கொடுக்கலாம். வாங்க ஷீலா மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது 1/2 கிலோ மீன். இதை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பீசஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடையிலேயே கொடுத்தீங்கன்னா கூட அவங்க பீசஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு 1/2 லெமன் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் கூட கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக புளிப்பு சேர்த்துட்டோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால 1/2 லெமன் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி திக்காக மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மீன்லையும் தடவிக்கோங்க. இப்படி மேலாக்கா எல்லா மசாலாவும் தடவுங்க. ரொம்ப நம்ம பிசைஞ்சிட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். மசாலாலாம் தடவிட்டு இது ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு மசாலாலாம் நல்லா ஊறி மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை தோசைக்கல்லில் கூட போட்டு எடுக்கலாம். நான் இன்னைக்கு கடாயில் பொரிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க மீனை நம்ம போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்தப்புறமா இன்னொரு சைடு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் பிரியாமல் வரும். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மசாலாவும் பிரியாமல் வந்திருக்கு. இப்போ இது வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஷீலா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க.